தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாமகவுடன் பிரபல கட்சி இணைகின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பிரபல கட்சி இணைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் பொழுதே, அதாவது 1986ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கேட்டு இந்த வன்னியர் சங்கமானது போராட்டத்தை முன்னெடுத்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் துப்பாக்கி சூடு நடத்ததில் கலவரத்தை கட்டுப்படுத்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ஏறத்தாழ 17க்கும் அதிகமானோர் பலியாகினர். பின்பு அந்த வன்னியர் சங்கமானது பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்து அரசியல் கட்சியாக மாறியது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு களப்போராளியாக இருந்தவர் தான் வேல்முருகன். பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். பண்ருட்டி தொகுதியில் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். பின்னாளில் அவர் வன்னியர் சங்கத்துடனும் பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் மோதல் போக்கு ஏற்பட்டதால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகினார். வேல்முருகன் அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், சாதிப்பற்று உள்ளவர். அதன் காரணமாகத்தான் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய அரசியல் வாழ்வை துவங்கினார். பாமகவுடன் மோதல் ஏற்பட்டு, டாக்டர் ராமதாசுடன் மோதல் ஏற்பட்டு கட்சியிலிருந்து விலகியவுடன் அவருக்கு திடீரென்று தமிழ் தேசிய ஞானம் வந்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை அவர் நடத்தினார். தமிழ் தேசியத்துக்காக ஒரு சில போராட்டங்களை நடத்தினார். இந்த சூழ்நிலையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் இருந்த காரணத்தினால் வன்னியர் சமூகத்து வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு தொகுதியை கொடுத்து அவரை வெற்றி பெற செய்தது. வேல்முருகனும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு எம்பி தொகுதி வேண்டும் என்று வேல்முருகன் கேட்டார். அதற்கு காரணம், கட்சிக்காரர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க அல்ல, தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் கடலூரிலே டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் நடத்துகிற தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனுக்கு சீட்டு கேட்டார். திமுக மறுத்துவிட்டது. பின்பு திமுகவுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் உரசல் ஏற்பட்டது. சமீப காலமாக திமுகவை தாக்கி பேசி வருகிறார் வேல்முருகன். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் ஒரு சில நாட்களில் நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி அதிலிருந்து பலர் விலகி தமிழ் தேசிய ஆர்வத்தின் காரணமாக சீமான் அவர்களால் நீக்கப்பட்டவர்கள், கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர். தற்பொழுது வேல்முருகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டுள்ளது. என்னவென்று சொன்னால், வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. அதாவது திமுக வேல்முருகனுக்கு சீட்டு கொடுக்காது என்பது தெரிந்துவிட்டது. மேலும் வேல்முருகனால் கட்சியை நடத்த முடியவில்லை. கட்சியை நடத்த பொருளாதாரம் அவரிடம் இல்லை. ஆகவே அவர் கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. இதற்காக அன்புமணி ராமதாசிடம் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஆகவே விரைவில் அவர் தன்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியை கலைத்துவிட்டு அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைவார். பாட்டாளி மக்கள் கட்சியில் அவருக்கு முக்கிய பொறுப்பு, அதாவது பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது தமிழக வாழ்வுரிமை கட்சியை நம்பி வந்த சீமான் அவர்களுடைய முன்னாள் தம்பிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆனால் இன்று மாலை செய்தியாளர்கள் சந்திப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைவதற்குரிய வாய்ப்பே இல்லை என்று வேல்முருகன் கூறியுள்ளார். ஆனால் பாமக வட்டாரங்களோ தமிழக வாழ்வுரிமை கட்சி விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்துவிடும், வேல்முருகன் பாமகவின் பொதுச் செயலாளர் ஆவார் என்று கூறுகின்றன. என்ன நடப்பதென்று தெரியவில்லை. ஒரே குழப்பமாக உள்ளது. சற்று பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.